மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் இன்று மயிலாடுதுறையிலே ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். பல்வேறு அமைப்பினர் கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். எங்கள் கோரிக்கை ஒன்றுதான். தமிழ்நாடு அரசே எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை அடைந்துள்ள பாதிப்புகளை முறையாக ஆய்வு செய்த பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழுவின் ஆய்வு அறிக்கையை வெளியிடு என்பதுதான் எங்கள் கோரிக்கை. 2021 பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழுவை தமிழக அரசு தான் நியமனம் செய்தது. 2022 ஆய்வறிக்கையை அதை அழிச்சிட்டு இன்னைக்கு 2025 3 ஆண்டுகளா அது கிடப்பில் கிடக்கு. அது 2022 வெளியிட்டு இருந்தா எவ்வளவு வேலை திட்டங்கள் நடைபெற்று இருக்கிறோம். அதன் அடிப்படையில் காவிரி படுகையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த பிரச்சனையின் தீர்வுக்கான திறவுகோலாக அந்த ஆய்வறிக்கையை நாங்கள் கருதுறோம். அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் ஒரு ஒப்பற்ற ஆய்வறிஞர், முறையா ஆய்வு செய்து அந்த அறிக்கையை அவர் அளிச்சிருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க ராஜராஜ சோழன், கரிகால் சோழன், பின்னாடி ஆங்கிலேயர்கள் யார் காலத்திலயும் இந்த நிலத்தடி நீர் இப்படி கெட்டதில்லை. இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளார இந்த தண்ணியில இரும்பு, ஈயம், மக்னீசியம், கச்சா எண்ணெய், பென்சீன் எல்லாம் கலந்து குடிக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அந்த காரணத்தை நம்ம ஆய்வு செய்யணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்ய சொல்லிட்டு அறிக்கையை வெளியிடாமல் இருப்பது நியாயமா என்பது என்ற கேள்வி இருக்கு. இப்போதும் ONGC நிறுவனம் பழைய எண்ணெய் கிணறுகள்ல புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இப்ப தேரெழுந்தூர்ல 2011 செயல்படாத கிணறு, அதுல போய் வெல் ஸ்டிமுலேஷன் தூண்டுதல் சொல்லி ரசாயனத்தை உள்ள அடிச்சு இன்னைக்கு அபரிமிதமா அதுல வருதுன்னு சொல்லி அது குண்டான்ல இல்லி ட்ரக்கில் ஊத்திக்கிட்டு ரோட்டு வழியா போறாங்களே, இதெல்லாம் நியாயமா? இதை நாங்களும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிட்டோம், கேட்கல. அவங்க ONGC நியாயமா இருக்கிறதாக அவங்க கருதுறாங்க. அது அரசு அதிகாரிகளிடையே உள்ள ஒரு உளப்போக்கு அப்படிங்கிறத இங்க நாங்க சொல்லி காட்டுறோம். நாங்க இப்பயும் சொல்றோம், 10,000 அடிக்கு கீழே இருந்த இரும்பு இன்னைக்கு தண்ணியில கலந்து எல்லா இடத்துலயும் மஞ்சளா போச்சு. தண்ணி குடிச்சவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் இதோ பட்டியல் போட்டிருக்கிறாங்க. தேரெழுந்தூர் GHல 25 பேருக்கு புற்றுநோய், பக்கத்து ஒரு கோமல்ல 45 பேருக்கு புற்றுநோய். எங்க இல்ல? இதெல்லாம் எப்படி வந்தது? கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் MLAக்களின் வேலையா? கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் அரசியல் கட்சிகளின் வேலையா? இந்த மாதிரி ஏதும் இல்லாத சாதாரண மக்கள் தான் போராடிக்கணுமா? தமிழ்நாடு அரசு கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் 2020 புது கிணறுகள் வருவதை தடுத்து விட்டது. ஆனால் பழைய கிணறுகள் தொடருது. அதுதானே அழிச்சுது, தொடர்ந்து அழிக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் நிபுணர் குழுவினுடைய ஆய்வறிக்கை தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். அப்படி வெளியிடலைன்னா எங்களுடைய போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடரும்.